Taste the Daily. சிவகங்கையில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற கிராவல் குவாரியை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. காளையார்கோவில் அருகே உள்ள கிராவல் குவாரிகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்திற்கு மண் எடுப்பதாலும் கண்மாய் வரத்து கால்வாய்கள் அருகே குவாரி இருப்பதால் மழைநீர் கண்மாய்க்கு வராமல் குவாரி பள்ளங்களில் தேங்குவதாலும் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அதிகாரிகள் தனியார் குவாரிகளின் மணல் கொள்ளை குறித்து கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி கோயில் தெப்பக்குளத்தில் விஷம் கலக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூதலிங்க சுவாமி சமேத சிவகாமி அம்பாள் திருக்கோயில் தெப்பக்குளத்து நீர் சுவாமி அபிஷேகத்திற்கும் பக்தர்கள் புனித நீராடவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. விடியா திமுக ஆட்சியில் தெப்பக்குளம் பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் போல் மாறியது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் அத்திருக்குளத்தில் மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருவதுடன் அது தொடர்பான அதிர்ச்சி வீடியோவும் வெளியானது. இதனால் தெப்பக்குளத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கலாம் என கருதும் மக்கள் அந்நீரை ஆய்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சி அலமேலுபுரத்தில் சுமார் 16 லட்சம் ரூபாய் செலவில் நியாய விலை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.